ஹலோ எவ்ரிவன். ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் லாங்கா இருந்திருக்கும். அண்ட் ஃபேமிலி டைமும் நெறையாவே கிடைச்சிருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம இங்க பார்க்க போற வ்ளாக் என்ன அப்டின்னா, நம்ம கிச்சனுக்கு வாங்குன ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வ்ளாக் தான். அண்ட் அன்பாக்ஸிங்குமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க நம்ம ஷோ பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு நான் 1 மந்த் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஜென்யூன் ஃபீட்பேக் தான் நான் உங்களுக்கு தரேன். ஸோ எல்லாத்தோட ப்ரைஸஸுமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு 200 to 300 ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். அண்ட் சில டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு 100 லெஸ் தென் 100 அந்த ரேஞ்சில கூட இருக்கும். ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு வுடன் சர்விங் பவுல் தான். இதுல வந்துட்டு நமக்கு 3 டிஃபரெண்ட் சைஸஸ்ல பவுல்ஸ் குடுத்துடுறாங்க. அதுல வந்து இந்த டிசைன்ஸுமே இருக்கும். அந்த ஒயிட் எனாமல் டிசைன்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ யூசுவலா வந்துட்டு வுடன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறோம் அப்டின்னா, அதோட மெயின்டனன்ஸ் வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் ஸ்பேனுமே வந்து அதிகமா இருக்கும். அண்ட் அதோட லுக்குமே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்பாயில் ஆகாம அப்டியே இருக்கும். ஸோ இந்த பவுல் வந்துட்டு 3 பவுல்ஸ் குடுத்துடுறாங்க. இது கரெக்ட்டாவே இருக்கும். ஸ்நாக்ஸ் போட அந்த மாதிரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வுடன் பவுல்ஸ வந்து நம்ம வாஷ் பண்றதுக்குமே வந்துட்டு ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். இல்லன்னா வந்துட்டு ஸ்க்ராச்சஸ் விழ நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம் அப்டின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ற ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்கியிருந்தேன். நாங்க யூசுவலா வந்துட்டு டெய்லியுமே வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிப்போம் அந்த டேக்கானது. வெந்தயம், தண்ணி அந்த மாதிரி ஏதாவது போட்டு நாங்க ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிப்போம். ஸோ அத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வாட்டர் ஜக் வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி வந்துட்டு ஒரு 2 லிட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஜக் வந்து நல்லாவே இருக்கு. கொஞ்சம் லைட் வெயிட் தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டீரியல் அப்டின்னுலாம் இல்ல. கொஞ்சம் லைட் வெயிட் தான். பட் நம்ம ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி நம்ம ஊத்திட்டு அத ஹோல்ட் பண்றப்போ வந்துட்டு ஆல்ரெடி ப்ராடக்ட்டும் வெயிட்டா இருந்தா ரொம்ப ஹெவியா இருக்கும் நம்ம அத ஹேண்டில் பண்ண. ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தெரிஞ்சது. ஸோ அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு நம்ம டெக்கோ கேண்டில்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப குட்டி சைஸா இருக்கும். இதுக்கு வந்து 12 பீசஸ் குடுத்துடுறாங்க. ஒரு 2 பாக்ஸஸ்ல 12 பீசஸ் இருக்கும். ஈச் வந்து 6 இருக்கும். அண்ட் இதுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். ஸோ இது ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்றதுனால நீங்க எந்த ஷோ பீஸ்க்குள்ளயும் கூட வச்சுட்டு லைட்டிங் பண்ணலாம். அழகாவே இருக்கு. அண்ட் ஸ்மோக்லெஸ்ஸாவும் இருக்கு. இத வந்து நெக்ஸ்ட் நான் வந்து கிச்சனுக்காக வந்து ஒரு வால் டெக்கர்க்காக வாங்கியிருந்தேன். ஸோ இதோட பிரைஸ் வந்துட்டு அரவுண்ட் ₹90 அந்த மாதிரி இருந்தது நான் வாங்குற டைம்ல. ஸோ எனக்கு வந்துட்டு கிச்சன் வாலோட டைல்ஸ் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால, இந்த பிளாக் கலர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கான்ட்ராஸ்ட்டா அழகா இருக்கும். ஸோ அதனால நான் இத சூஸ் பண்ணி நான் அதையும் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அது குடுத்துடுறாங்க. ஒரு 6 ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். டபுள் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நீங்க அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்னா, நம்ம டபுள் செட் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி நம்மளே கூட அத பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெக்கர் ஐட்டம்ஸ் தான் இதுவுமே வந்துட்டு. ஏன் அப்டின்னா, இங்க பெங்களூர் கிச்சன் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல அவ்வளோவா டிசைன்ஸ் இருக்காது. ஃபுல் பிளெயினா இருக்கும். அது ஒயிட் பேக்ரவுண்ட் அப்டின்றதுனால, எந்த ஒரு டார்க் கலர் டெக்கர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணேன் அப்டின்னாலுமே வந்துட்டு, அது கொஞ்சம் நல்லா லுக் குடுக்கும். அண்ட் கிச்சனுமே வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லா, ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸோட இருக்கும். நம்ம ஒரு மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து கிச்சனுக்குள்ள போறப்போ, இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு நல்ல குட் வைப்ஸா இருக்கும். ஏன்னா, நம்ம வொர்க் பண்றோம், ஸ்க்ரீன் விட்டா அந்த கிச்சன் தான். அ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டேல வந்து ஸ்பெண்ட் பண்ற மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிச்சன் தான். ஸோ அந்த கிச்சன் வந்து கொஞ்சம் அழகா இருந்தது அப்டின்னா, நமக்கு சமைக்கிறதுக்கு அண்ட் நம்மளோட மூட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இதுக்காக வந்து நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல. இட்ஸ் அரவுண்ட் வந்து ஒரு ₹90 அந்த மாதிரி தான். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு இந்த 3 ஸ்பேட்டுலாஸ் மாரி குடுத்துடுறாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நான் வந்து டார்க் தீம் தான் யூஸ் பண்றேன். ஏன் அப்டின்னா, ஒயிட் பேக்ரவுண்ட் அப்டின்றதுனால. நீங்க இன்கேஸ் வாங்கணும்னு ஐடியா இருந்தா, உங்களுக்கு வந்து எந்த கலர்ஸ் உங்க கிச்சனுக்கு சூட் ஆகுமோ, அத செலக்ட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டெக்கோர் ஐட்டம்ஸ் வாங்குங்க. அப்பதான் சூட்டபிளாவும் நமக்கு கேட்சியாவுமே இருக்கும் கிச்சன் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? நாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண அந்த ரேக்ஸ் வந்து கொஞ்சம் அது கரெக்ட்டா இல்ல. ஐ மீன் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஸோ அதனால நான் ஒரு 4 ட்ரே இருக்க ஒரு வெஜிடபிள் ஸ்டோரேஜ் தான் வாங்குனேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு வீல்ஸ்மே குடுத்துடுறாங்க. அப்படி வீல்ஸ் வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு, நீங்க அந்த வீல்ஸ ரிமூவ் பண்ணிட்டு, அந்த ஸ்டாண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்துட்டு அந்த 4 அந்த ஸ்டாண்ட்ஸ் குடுத்துடுறாங்க.
ஸோ நான் வந்துட்டு அந்த வீல்ஸோட தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்டின்னா, நம்ம அந்த ஃப்ளோர் மாப் பண்றப்ப டைம்ல வந்துட்டு இந்த மூவ் பண்ணிட்டு ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்ட் அப்டின்றப்ப வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லா அத தூக்கணும். இல்லன்னா வந்துட்டு ஒவ்வொரு ட்ரே வந்துட்டு ஆ கழண்டு விலகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வீல்ஸ் அப்டின்றப்ப வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம மாப் பண்றப்போ, இல்ல அந்த பிளேஸ கிளீன் பண்றப்போ வந்து ரொம்பவே ஈஸி மூவபிளா இருக்கும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம பார்த்துட்டுருக்க வந்துட்டு பம்ப் டிஸ்பென்சர் தான். நான் யூசுவலா சோப் தான் யூஸ் பண்ணுவேன். எந்த வெசல்ஸ் வாஷ் பண்றதுக்குமே வந்து சோப் தான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு லிக்விட் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு தாட் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு அரவுண்ட் ₹120 வருது. 2 பீசஸ் வரும். ஒண்ணு வந்துட்டு நம்ம பம்ப் பண்ணி யூஸ் பண்ற மாரி, இன்னொன்னு வந்துட்டு பிரஸ் பண்ணி நம்ம அந்த ஹேண்ட் வாஷ் அந்த மாரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 ப்ராடக்ட் குடுத்திருந்தாங்க. அண்ட் 2 ப்ராடக்ட் கூடயுமே வந்துட்டு நமக்கு அந்த ஸ்பாஞ்ச் குடுத்துறாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்டின்னா, நம்ம சோப் யூஸ் பண்றப்போ அந்த ஸ்பாஞ்ச்ல ஏதாவது அழுக்கு இருந்தது அப்டின்னா, அந்த சோப்லயும் அது பட சான்சஸ் இருக்கு. ஸோ அத கிளீனா வச்சுட்டுருக்கணும். பட் இந்த பம்ப் பண்றதுனால அந்த லிக்விட் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு நம்ம பாத்திரத்துலருந்து எந்த அழுக்குமே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக சான்சஸே இல்ல. ஸோ ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு யூஸ் பண்ணவே. அண்ட் உங்களுக்கு இது தேவைப்பட்டது இன்கேஸ் நீங்களும் வந்துட்டு லிக்விட் யூஸ் பண்றீங்க வெசல் வாஷிங்க்கு அப்டின்னா, நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அண்ட் இன் அஃபோர்டபிள் பிரைஸஸும் கூட. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்துட்டு ஒரு டெக்கர் ஐட்டம்ஸ் தான் லிவிங் ரூம்க்காக வச்சிருக்கேன். ஸோ லிவிங் ரூம்ல வந்துட்டு டிவி யூனிட்டுக்கு கீழ வந்து ரொம்ப எம்ப்டியா இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம அந்த பிளான்ட் வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாரி அதுவும் வுட்டன்ல வாங்கியிருக்கேன். ஸோ யூசுவலா எனக்கு வந்துட்டு இந்த வுடன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே, ஒரு கிளாசிக்கா ஒரு நல்ல லுக்கா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல். அது எல்லாத்துக்கும் அதே தாட்டான்னு தெரியல. பட் அந்த வுட்டன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே, அதுக்கான ஒரு தனி ஒரு அழகு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு கிளாசிக்காவும் இருக்கும். அண்ட் அது பார்க்கவும் வந்து அவ்ளோ நீட்டாவுமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த வுடன் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இத அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பிளெயினா குடுத்துடுறாங்க. ஐ மீன் அந்த ஸ்டாண்ட் வந்து ஃபோல்டபுளா இருக்கும். அண்ட் பிளெயின் பிளாட்ஃபார்ம் மாரி இருக்கும். பட் ஆனா நம்ம அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்றப்ப வந்துட்டு 3 பார்ட்டிஷனா வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும் நமக்கு. அண்ட் அந்த ஸ்டெப் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றதுனால வந்து நீங்க டெக்கோர் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். நீங்க வந்து இத பிளான்ட்ஸ் வைக்கலாம். இல்லன்னா வந்துட்டு அந்த உருளி வைப்போம் இல்லையா? அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸோ அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? இல்ல உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆக்சுவலி ஒரு பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மாரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இங்க பாருங்க, இந்த மாரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 3 பார்ட்டிஷனா அது வந்து டிவைட் ஆயிடும். அண்ட் இது வந்து ஃபோல்டபுள்னு கூட. ஸோ உங்களுக்கு வந்து இது ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்ப பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு லெமன் ஸ்குவீஸரும், அதுக்கப்புறம் வந்து கட்டரும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த காம்போ வந்து ₹110க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த பிரைஸ்க்கு வந்து இது 2மே வந்து கண்டிப்பா வொர்தியான ப்ராடக்ட்ஸ் தான். குவாலிட்டி வைஸ் வந்து 2மே வந்து அவ்ளோ நீட்டா நல்லா இருக்கு. அண்ட் கட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அண்ட் அத வந்து நம்ம பீஸா கட்டர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்துட்டு இந்த கொத்து சப்பாத்தி அந்த மாரி வீட்ல ஏதாவது ப்ராடக்ட் செய்றப்ப வந்து நம்ம அத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் அதுவுமே. ஸோ, நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு வுடன் ட்ரே தான். ஸோ, இது வந்து எதுக்கு அப்டின்னா, கிச்சன் கவுண்டர் டாப்ல வந்துட்டு நம்ம சில ஐட்டம்ஸ் வந்து ரெகுலரா நம்ம வந்து யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ட்ரேவ நான் வாங்கியிருந்தேன். ஸோ, இந்த ட்ரேயுமே பார்த்துட்டீங்க அப்டின்னா, அவ்ளோ நீட்டா இருந்தது. அண்ட் இதுக்குமே வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு. என்ன அப்டின்னா, நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது டிசைன் பண்ணா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பியூர் வுடன் மெட்டீரியல் தான். ஸோ, உங்களுக்கு வந்து இத இப்டியே யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்க ஏதாவது இன்னுமே டெக்கோர் பண்ணணும் அப்படின்ற டைம்ல வந்துட்டு, நீங்க கண்டிப்பா இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல வந்துட்டு 2 ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ்மே வந்து அரவுண்ட் ஒரு ₹160 அந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் புடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க இதையுமே வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான். இது ரொம்ப குட்டி குட்டி பிளான்ட்ஸா ஒரு 5 பீசஸ் குடுப்பாங்க.
என்ன அப்டின்னா, நாங்க மோஸ்ட்லி வந்துட்டு இங்க கன்டினியூஸா இருக்க மாட்டோம் பெங்களூர்ல அப்டின்றதுனால, நான் வந்துட்டு பிளான்ட்ஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்டின்னா, அத மெயின்டெயின் பண்ண முடியாது. அது கெட்டுடுது அப்டின்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அதுக்காக வந்துட்டு இந்த மாரி நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு கஷ்டமாவும் இருக்காது. அண்ட் மெயின்டெயின் பண்ணவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, இந்த குட்டி குட்டி 5 பீசஸ் குடுப்பாங்க. இது எல்லாமே வந்து அவ்ளோ கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. அண்ட் இத வந்து வாஷ் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏதாவது டஸ்ட் மேல ஃபார்ம் ஆயிருந்தது அப்டின்னா கூட. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு சோப் ஹோல்டர் தான். பட் ஆக்சுவலி நான் வந்து சோப் ஹோல்ட் பண்றதுக்காக இத வாங்கல. கிச்சன்ல வந்துட்டு நம்ம சிங்க்ல ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரப்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அத வந்துட்டு எங்க ஸ்டோர் பண்றது அப்படின்னு தெரியல. ஸோ இதுவும் வந்துட்டு வால் ஸ்டிக்கிங்காவும் இருந்தது. ஸோ அதனால ஸ்க்ரப்பர்ஸ் வந்துட்டு நாங்க யூசுவலா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தேவையில்ல அப்படின்றப்ப வந்துட்டு இதுல நான் வச்சுக்கலான்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுலயுமே வந்துட்டு நமக்கு 2 பீஸ் குடுத்துருவாங்க. அண்ட் அதுவுமே வந்துட்டு அரவுண்ட் ஒரு ₹90 அந்த மாரி தான் இருந்தது. ஆ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் வந்துட்டு ஆயில் டிஸ்பென்சரும், அதுக்கப்புறம் ஆயில் ஸ்ப்ரேயரும் நான் வாங்கியிருக்கேன். இந்த 3மே வந்துட்டு அரவுண்ட் ₹300 அந்த மாரி வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணதா வந்து உங்களுக்கு பழக்கம் அப்டின்னா வந்து, நீங்க அதிலேயே இருக்கிறது தான் வந்து பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். இன்கேஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா டைம் எடுத்து பண்ணுவோம், இல்ல கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவோம் அப்டின்ற பட்சத்தில, நம்ம கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்ல அப்டின்னா வந்துட்டு, நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே ஸ்டிக்கர் இருக்கிறது தான் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஹரிபரியா ஒர்க் பண்ணிட்டுருப்போம் கிச்சன்ல. அந்த டைம்ல கிளாஸ் ஏதாவது மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்டின்னா, அது நமக்கு வந்து ஒரு டபுள் ஒர்க்கா இருக்கும். அண்ட் அந்த டேவே ஸ்பாயில் ஆன மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு, உங்களுக்கு அது செட் ஆகுமா? ஆகாதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். நானுமே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்துட்டு சரி கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் இப்போ 2, 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ பட் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பா இது வந்து கஷ்டம் தான். ஒரு கிளீன் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல யூசுவலா ஆயில்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட் இல்லையா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 டயர் ட்ராக் நீங்க பார்க்குறீங்க இல்லையா? அந்த பிளாக் கலர். இதுவுமே வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். பட் அதோட அன்பாக்சிங் வீடியோ நான் எடுக்கலன்னு நெனைக்கிறேன். இது எதுக்கு அப்டின்னா, கிச்சன் சைட்ல வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். நம்ம இந்த மாரி ரேக் இல்லாம யூஸ் பண்றப்போ வந்துட்டு, ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். இல்லன்னா ஒரு ட்ரேயாவது யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு நான் வாங்குன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு, அந்த ரிவ்யூவுமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.